இன்னைக்குரிய டிவோஷன் ஹோலி சாட்டர்டே, புனித சனிக்கிழமை. லூக்கா 24:25. இயேசு ஒரு வெள்ளிக்கிழமை மதிய நேரத்துல மரிக்கிறாரு. அவர் மரித்த பிறகு அவருடைய உடல் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அப்படிங்கிறவனுக்கு சொந்தமான கல்லறையில அடக்கம் செய்யறாங்க. ஃப்ரைடே நைட்டு இருந்து சாட்டர்டே வர என்ன நடந்திருக்கும், என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம். இயேசுவ போர் சேவகர்கள் சிறைப்பிடித்தப்ப அவருடைய சீஷர்கள் அனைவரும் அவரை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. சாட்டர்டே ஓய்வு நாளாக இருந்தனால அவங்க அனைவரும் துக்கத்தோடு ஓரிடத்துல கூடி இருந்தாங்க. பேதுருவுக்கு இயேசுவ இப்படி மறுதளிச்சிட்டோமேன்னு அவருக்குள்ள ரொம்ப கில்ட்டி கான்சியஸ்ல இருந்திருப்பாரு. யோவான் மரிக்கும் நேரத்துல நடந்தவற்றை பற்றி விலாவாரியாக எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இயேசு சிலுவையில சொன்ன வார்த்தைகள், இயேசு தனக்கு கொடுத்த கட்டளைகள் அப்படின்னு எல்லாவற்றையும் பிறரோடு பகிர்ந்து கொண்டிருந்திருப்பாங்க. கலிலேயாவில் இருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகள் இயேசு கல்லறையில அடக்கம் செய்யப்படுவதை பார்த்தாங்க. அடக்கம் பண்ணிய பிறகு அவங்க திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படி ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தாங்கன்னு லூக்கால படிக்கிறோம். யூதாஸ் ஏற்கனவே ஏசப்பா மரிப்பதற்கு முன்பாகவே அவன் நாண்டு கொண்டு செத்துறான். பிரதான ஆசாரியனாகிய அண்ணா, காய்பா மற்றும் மூப்பர்களும் மிகுந்த சந்தோஷத்தோடு ஓய்வு நாளை அனுசரித்திருப்பாங்க. 3.5 வருடமா தங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய முடிச்சிட்டோன்னு எண்ணி ரொம்ப சந்தோஷத்தோட இருந்திருப்பாங்க. பிலாத்துவுக்கு ஒரு நீதிமான் மரிப்பதற்கு நம்ம ஒரு காரணமாகிட்டோமேன்னு வருத்தப்பட்டானோ அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா பிலாத்துவின் மனைவி தூக்கம் இல்லாம சிரமப்பட்டிருப்பாங்க. பரபாசோ மிகுந்த சந்தோஷத்துல இருந்திருப்பான். எந்த நேரத்திலும் மரணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தவனுக்கு இப்படி ஒரு விடுதலை வரும் என்று சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டான். இயேசுவோ ஜனங்களின் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டாரு. அவர் மாமிசத்துல கொலையுண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டாரு. அந்த ஆவியில அவர் போய் காவல்ல உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தாருன்னு நம்ம வசனத்துல படிக்கிறோம். அந்த ஆவிகள் யாருன்னா, நோவா பேழைய ஆயத்தம் செய்யறப்ப எச்சரிப்பு செய்தும் செவி கொடுக்காம அந்த வெள்ளத்தினால மரித்து போனவங்க. இயேசு பாதாளத்துக்கு சென்று அதற்கு முன்பாக மரித்து போனவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாருன்னு 1 பேதுருலையும் நம்ம படிக்கிறோம். இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, யாருமே வரப்போற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற போகிற ஒரு பெரிய கொண்டாட்டத்திற்கு எந்த ஏற்பாடும் செய்யல. ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் அதிகாலையில அவரை தரிசித்து அவருக்கு ஒரு பொக்கே கொடுப்போம் அப்படின்னு ஒருவர் கூட நினைக்கல. இயேசுவின் வார்த்தைகளை மறந்ததும் விசுவாசிக்காம போனதுமே அதுக்கு காரணமா இருந்துச்சு. சந்தோஷமாக ஆயத்தங்களை செய்ய வேண்டியவங்க சோகத்தோட அவர் மரிச்சு போயிட்டாருன்னு இருந்திருக்காங்க. போகட்டும், மீண்டும் இயேசு வருவார். மகிழ்ச்சியோடு அவருக்கு எதிர்கொண்டு புறப்பட நம்மளும் இப்ப ஆயத்தமாவோம் 2வது வருகைக்கு. ஆமேன்.